الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வியல் அடிநெறிகளாய் எடுத்து பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டிலேயே வாழ்ந்து மடிகின்ற எல்லா உறவுகள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் மலரட்டும் என்கிற ஒரு உன்னதமான பிரார்த்தனையை ஒரு உன்னதமான சந்தர்ப்பத்தில் படைத்த அல்லாஹ்விடத்திலே எடுத்துரைத்தவனாய், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உன்னதமான ஒரு மாதம், அல்லாஹுடைய புனிதமிக்க ஆலயம், அவனுக்காக நின்று வணங்குகிற ஒரு உன்னத இபாதத்தில் பங்கெடுத்த உள்ளங்களாக இந்த சபைகளில் நாங்கள் எல்லாம் ஒன்று கொள்வியிருக்கிறோம். இந்த உலகில் வாழுகிற மனிதன் அவன் உணர்ந்து கொண்ட இறை அருட்கொடைகள் என்ற ஒரு பகுதி இருந்தாலும், அவன் உணர்ந்து கொள்ளாமலேயே ஏராளமான அருட்கொடைகளை தன்னுடைய வாழ்நாளில் இந்த மனிதன் கடந்து கொண்டே செல்கிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது, وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் எண்ணி கணக்கெடுக்க வேண்டும் என்று முனைந்தால் அது அன்னளவாக அது இவ்வளவுதான் இருக்கும் என்று கூட உங்களால் ஒரு கணக்கை கொடுக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், அருட்கொடைகள் என்று நீங்கள் எதை கண்டு கொண்ட போதிலும் அவைகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்தில் இருந்து வருகிறது என்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறார். மனிதன் உணர்ந்து கொள்ளாமலேயே கடந்து செல்லுகிற ஒரு மிக உன்னதமான ஒன்றுதான் அருட்கொடைகளில் ஒன்றுதான் காலம் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒன்று. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை நீங்கள் புரட்டி படிப்பீர்களாக இருந்தால், அந்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மனிதன் வியந்து பார்க்கின்ற பெரும் பெரும் அத்தாட்சிகள் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறார். சூரியனின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான், சந்திரனின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிடுகிறான், மனிதன் வாழுகிற இந்த பூமியின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிடுகிறான். இப்படி அல்லாஹ் ஒவ்வொன்றின் மீதும் சத்தியமிடுகின்றான். அவைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் அவைகள் ஒவ்வொன்றுமே மிகவும் மகத்தான மிக பெரும் மத்தாட்சிகள் நிறைந்த ஒன்றாகத்தான் இருக்கும். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா சத்தியமிடுகின்ற ஒரு இடம், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. உண்மையில் அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமாக என்று காலத்தில் மாத்திரம் அல்லாஹ் சத்தியமிட்டு விட்டு நிற்பாட்டினால் அதை ஒரு வாட்டியாவது நாங்கள் யோசித்து பார்த்திருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அல்லாஹ் தஆலா காலத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிடுகிறான். ஒல் ஃபஜ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, ஃபஜ்ர் பொழுதின் மீது சத்தியமாக, வத்துஹா, துஹா பொழுதின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, இரவு பொழுதின் மீது சத்தியமாக, வன்னஹாரி இதா ஜல்லாஹா, அதே போன்று பகல் பொழுதின் மீது சத்தியமாக என்று அல் குர்ஆனை நீங்கள் புரட்டினால் அல்லாஹ் தஆலா காலத்தில் சத்தியமிட்டு காலத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் அல்லாஹ் தஆலா சத்தியமிடுகிறான் என்று சொன்னால் காலம் என்பது அவ்வளவு பெருமதியான ஒன்று. அதனால் தான் அல்லாஹ் கேட்கிறான், ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபதா, மனிதர்களே நீங்கள் என்ன நினைப்பாட்டில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டீர்கள்? நாங்கள் உங்களை வீணுக்காக படைத்தோம்,
எங்கள் பக்கம் நீங்கள் மீட்டப்படவே மாட்டீர்கள் என்று சொல்லுகிற அந்த உணர்வுக்காகவா இந்த உலகத்தில் நாங்கள் உங்களை படைத்தோம்? அந்த நோக்கத்திலும் அந்த நிலைப்பாட்டிலும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் மிக பெரும் ஒரு கேள்வியை இந்த மனிதனை பார்த்து எடுத்துரைக்கிறார். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையுடைய நாளில் லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. நாளை மறுமையுடைய நாளில் எந்த ஒரு அடியானின் 2 கால் பாதமும் அல்லாஹு தஆலா சில கேள்விகளை கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அது நகர்ந்து விட மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, தன்னுடைய வயது எல்லை குறித்து, அவன் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து அல்லாஹு தஆலா விசாரிப்பான். அதை நீ எப்படி கழித்தாய் என்பதாக அல்லாஹ் கேட்பான். இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுதோ நாம் எல்லாம் இருக்கிற இந்த காலம் ரொம்ப பெருமதியான ஒரு காலம். அல்லாஹு தஆலா நான் இபாதத்து செய்ய வேண்டும், நான் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும், அவனோடு நெருங்கி போக வேண்டும், பாவங்களில் இருந்து தன்னை மீட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா எனக்கென்று தந்த ஒரு காலம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய காலம். இப்பொழுது நாங்கள் இந்த மாதத்திற்கான முற்றுப்புள்ளியை வைப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தினுடைய வாயிலை திறந்து தந்தான். எனக்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா நரகத்தினுடைய வாயில்களை அடைத்து தந்தான். எனக்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா ஷைத்தானுக்கு விலங்கிட்டான். எனக்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா ஒரு வானவரை நியமித்து யா பாகியல் கைரி அக்பில், நன்மையின் பக்கம் ஆசையும் ஆர்வமும் கொண்டவனே, இது நன்மை செய்வதற்குண்டான ஒரு காலம், இந்த காலத்தில் நீ நன்மைகளின் பக்கம் விரைந்து முன்னேறி கொண்டு வா என்கிற வார்த்தையை அந்த மலக்கு எனக்காக வேண்டிதான் ஒவ்வொரு நாளும் இரவும் அந்த வானவரினுடைய வார்த்தை இப்படி இருந்து கொண்டிருக்கும். நீ பாவங்களோடு பூரித்து போனவனே, இது பாவம் செய்வதற்குண்டான காலம் அல்ல, நீ இத்தோடு உன்னுடைய பாவத்தை நீ சுருக்கி குறைத்துக் கொள் என்று அல்லாஹு தஆலா எனக்கு வாய்ப்பு தந்த ஒரு காலத்தில் தான் உறவுகளே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருந்தோம். இந்த உலகத்தின் காலங்களின் பெருமதியை உணர்ந்து கொள்ளாத மனிதன் ஒரு சந்தர்ப்பத்தில் காலத்தினுடைய பெருமதியை உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். குர்ஆன் சொல்லுகிற 3 கட்டங்கள். அதிலே முதலாவது கட்டம் அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினூன் 99வது 100வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத், இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பாவங்களோடு வாழ்ந்து கொண்டவன் அவனுடைய மரண சந்தர்ப்பத்தை சந்திக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சந்திக்கிற பொழுது அந்த நேரம் அந்த மனிதன் قال رب ارجعوني لعلي اعمل صالحا فيما تركت, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் எத்தனையோ நல்ல காரியங்களை விட்டு வந்திருக்கிறேன், எத்தனையோ அமல்களை நான் செய்யாமல் இந்த உலகத்தில் இருந்து நான் விடைபெற்று விட்டேன், என்னை மீண்டும் இந்த உலகத்திற்கு நீ திருப்பு அனுப்புவாயாக இருந்தால் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டு வந்த ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் தொட்டு நிறைவேற்றி மீண்டும் உன்னிடத்திலே வருகிறேன் என்று அந்த மனிதன் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அடியானுடைய உயிர் கைப்பற்றப்பட்டால் ஒரு கண நேரமும் அல்லாஹு தஆலா அந்த உயிரை கைகளில் வச்சிருக்க, மாணவர்கள் கைப்பற்றி வச்சிருக்க விட மாட்டான். அந்த உயிரை கொண்டு போகிற வேலையை அந்த மாணவர்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய திருமறை சொல்கிறது, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இல்லை, இந்த மனிதன் சொல்லுகிற ஒரு வெறுமனே ஒரு வார்த்தை தான், அதை தாண்டி அவனுக்கு வேறு எந்த வாய்ப்பும் வழங்கப்படாது. மீண்டும் எழுப்பாட்டப்படுகிற அந்த மறுமை நாள் வரும் வரைக்கும் அவனுக்கு இடையிலே ஒரு திரையிடப்பட்டிருக்கும் என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய திருமறை சொல்லுகிறது. ஃபலா ஸத்தக வலா ஸல்லா,
இந்த சத்திய மார்க்கத்தை அவன் உண்மைப்படுத்தவும் இல்லை. அந்த அல்லாஹ்வுக்காக அவன் தொழுது வணங்கவும் இல்லை. வலாக்கின் கல்லப வதவல்லா, என்றாலும் அவன் பொய்ப்பித்தான், புறக்கணித்தான். அல்லாஹ் சொல்கிறான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. செய்கிற தொழிலை காட்டிலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரொம்ப பெரியவர் என்ற வார்த்தையோடு ஒவ்வொரு முறையும் அதான் ஒலிக்கப்படுகிறது. இந்த காலத்தில் உண்மையிலேயே இபாதத்தோடு கழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தொழிலை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அல்லாஹ்வுக்காக வந்து வணங்கியவர்கள் உண்டு. அவனுக்காக நோன்பு வைத்தவர்கள் உண்டு. அதுவே இதுதான் சந்தர்ப்பம், இதை விட்டால் வேறு எந்த சந்தர்ப்பமும் எனக்கு கிடையாது என்று தொழில் 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 என்று அந்த தொழிலோடு பூரித்து போன உறவுகளும் உண்டு. இப்பொழுது பொய்க்கட்டு நிரம்ப பணம் இருக்கிறது. இப்பொழுது ரமதான் என்னை விட்டு கடந்து போகிறது. செய்த அமல்களும் நான் செய்த செயற்பாடுகளும் என்னை அல்லாஹ்வோடு நெருக்கி இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்வி அல்லவா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவத்தை ஒருவர் சொல்றாரு. அவரிடத்துல போய் அவர் இருக்கிற நேரத்தில் சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, மர்மையை பத்தி பேசினால் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வராது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாடி ரொம்ப நீளமான ஒன்று. ஆனால் அவரிடத்தில் போய் கபருடைய வாழ்க்கையை பற்றி அல்லது மக்பராக்களிடத்தில் அவர் போனால் அந்த கபரை பற்றி பேசுற பொழுது, அந்த கபரடியில போகிற பொழுது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிய ஆரம்பிக்கும். தாடி நனைகிற அளவுக்கு அழுதார்கள். இதுல கேட்கப்படும், ஏன் நீங்க அழுதீங்க? உங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி சொன்னால், நரகத்தை பத்தி சொன்னால், மறுமையை பத்தி சொன்னால் அழாத கண்கள். ஆனால் மௌத்தை பத்தி சொல்லும் பொழுது, மறுமை அந்த கபருடைய வாழ்வு தொடர்பாக பேசும் பொழுது, அந்த கபரடியில் போய் நிற்கிற பொழுது உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது என்றால் என்ன காரணம்? சொன்னார், இன்னல் கபர அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா. நிச்சயமாக கபர் என்பது அதுதான் ஒரு மனிதன் மறுமைக்காக வேண்டி இறங்கி செல்லுகிற இறங்கு தலங்களில் மிக மிகவும் முதன்மையான ஒன்று. அந்த கபருடைய வாழ்வில் ஒருவன் ஈடேற்றம் அடைந்து கொண்டால் அதற்கு பின்னால் வருகிற ஒவ்வொன்றுமே வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் தான் கபரை பார்க்கிற பொழுது என்னுடைய கண்களிலிருந்து தண்ணீர் வருகிறது என்று சொன்னார். ஒருவன் இந்த உலகத்தில் அந்த கபருடைய வாழ்க்கையை சரியாக அவன் வெற்றி அடையவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் நஷ்டவாளியாக மாறிவிடுவான். அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான். அந்த கபருடைய வேதனையை பார்க்கிற பொழுது அவன் செய்த அமல்கள் கெட்ட ஒரு உருவமாக வந்து நிற்கிற பொழுது அவன் ரப்பிடத்தில் சொல்லுவான், ரப்பி லா துகிமிஸ்ஸா, யா அல்லாஹ் இந்த மறுமையை நீ ஏற்படுத்தி விடாதே என்று அந்த மனிதன் கெஞ்சுவான், கதறுவான். அல்லாஹ் சொல்கிறான், யௌமஇதி யவத்துல் லதீன கஃபரு வ அஸவுர் ரசூல லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்து வ லா யக்துமூனல்லாஹ ஹதீஸா. நிராகரித்த பாவிகள், தூதருக்கு மாறு செய்தவர்கள் இந்த பூமி முழுமையாக விழுங்கிக் கொண்டு பூமி அப்படியே மண்ணோடு மண்ணாக எங்களை ஆக்கிவிடக் கூடாதா? மீண்டும் ஒரு மறுமையா? மீண்டும் ஒரு வாழ்க்கையா? மீண்டும் ஒரு தண்டனையா என்று அந்த மனிதர்கள் அப்படியே பூரித்து அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்ப்பார்கள், விரும்புவார்கள். வலா யக்துமூனல்லாஹ ஹதீஸா, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு செய்தியையும் அவர்கள் மறைத்து விட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். மனிதர்கள் தன்னை படைத்த அல்லாஹ்வுக்கு முன்னாடி அந்த நாளிலே எழுந்து நிற்பார்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் எழுந்து நிற்பான். அல்லாஹு தஆலா அந்த மறுமை நாள் குறித்து சொல்லும் பொழுது எத்தனையோ செய்திகளை எல்லாம் எங்களுடைய காது தாழ்த்தி நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
எத்தனையோ அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த பொன்மொழிகளை எங்களுடைய செவிகள் ரொம்ப தெளிவாக செவி ஏற்றிருக்கும். ஆனால் அந்த செயற்பாடுகளும் செய்திகளும் உண்மை என்று நம்புகிற ஒரு நாள், அந்த மறுமையுடைய நாள் கண்ணுக்கு முன்னாடி மனிதன் பார்ப்பான். முதலாவதாக, இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தாதவன் மரண தருவாயில் நேரம் கேட்கிறான், காலம் கேட்கிறான், வாய்ப்பளிக்கப்படாது. மீண்டும் அவன் மறுமைக்காக வேண்டி எழுப்பி நிறுத்தாட்டப்படுகிறான். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது, வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம். நபியே, நீங்கள் பாவிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த பாவிகள் தங்களுடைய ரப்புக்கு முன்னாடி தன் தலைகளை கவிட்டு போட்டவர்களாக அந்த ரப்புக்கு முன்னாடி நின்று கொண்டு அந்த மறுமையுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் அவர்கள் பார்க்க ஆரம்பிப்பார்கள். சூரியன் தலைக்கு மேல் வரும் என்று சொன்ன செய்தி அந்த இடத்தில் உண்மையாகும். ஒவ்வொருவரும் நிர்வாணிகளாக எந்த ஒரு ஆடையும் இல்லாமல், ஹத்தினாவும் இல்லாமல், பாதனையும் இல்லாமல் எழுப்பாட்டப்படுவார் என்று சொல்லுகிற அந்த செய்தி உண்மையாகும். ஒவ்வொரு மனிதனும் வியர்வை வெள்ளத்தில் மூழ்கி நிற்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தை உண்மையாகும். ஒவ்வொரு செயற்பாடுகளும் உண்மை என்று அந்த மனிதன் பார்க்கிற நேரம், நேருக்கு நேராக நரகம் கொண்டு வரப்படுகிற காட்சி அந்த மனிதன் பார்க்கிற நேரம், அந்த மக்கள் எல்லாம் கதறி கதறி அழுகிற அந்த சத்தத்தை செவியேற்கிற நேரம், ரப்பனா, எங்களுடைய ரப்பே, அபுசர்னா, நாங்கள் பார்த்து விட்டோம், நீ சொன்ன செய்திகள் எல்லாம் உண்மை என்று நாங்கள் பார்த்து விட்டோம். மனிதன் கத்துகிற கதறுகிற ஒவ்வொரு சத்தத்தையும் நாங்கள் செவி ஏற்று விட்டோம். இப்பொழுது நாங்கள் உறுதியாக நம்பிவிட்டோம். யா அல்லாஹ், மீண்டும் என்னை இந்த உலகத்திற்கு நீ திருப்பி அனுப்பினால் கண்டிப்பாக நாங்கள் நல்ல அமல்களை செய்துவிட்டு உன்னிடத்திலே திரும்பி வருவோம். யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், فذوقوا بما نسيتم لقاء يومكم هذا. இந்த உங்களுடைய ரப்பை சந்திக்க இருக்கிற இந்த நாளை நீங்கள் மறந்த காரணத்தினால் நல்லா அனுபவிங்க. அல்லாஹு தஆலா சொல்லுவார், நிரந்தர வேதனையை நீங்கள் அனுபவியுங்கள். அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான், وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ. எவனுடைய புத்தகம் இடது கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ, ஏடு கொடுக்கப்படுகிறதோ, ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா. அந்த மனிதன் சொல்லுவான், இந்த ஏடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே. வலம் அதிரிமா ஹிசாபியா. இந்த கேள்வி கணக்கு விசாரணைகள் எல்லாம் இருக்கிறது என்ற அந்த உணர்வை நான் அறியாமல் வாழ்ந்திருந்தேனே. யா லைதஹா கானத்தில் காதியா. எனக்கு மரணம் என்ற ஒன்று வந்ததே, அந்த மரணம் தான் எனக்கான கடைசி நிலைமையாக அது அமைந்திருக்கலாம் என்று அந்த மனிதன் எதிர்பார்ப்பான். மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. அவன் சேர்த்து வைத்த சொத்துகள் ஒவ்வொன்றுமே அவனுக்கு எந்த பயனையும் கொடுக்கவில்லை. அவன் சம்பாதித்து வைத்த அதிகாரங்கள் எல்லாம் அவனை விட்டு அழிந்து போய்விட்டது. ஒரு தப்பும் தவறும் செய்கிற பொழுது இந்த உலகத்தில் நான் சேர்த்து வைத்த செல்வங்கள் என்னை காப்பாற்றும் என்று தானே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தால் நான் எவ்வளவு பெரிய பாவத்தையும் செய்வேன் என்று துணிகிற அந்த தைரியம், எனக்குத்தான் அரசியல் ரீதியாக, அதிகாரம் ரீதியாக எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் என்னை காப்பாற்றுவார்கள் என்று இன்றைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு எத்தனையோ அப்பாவிகளையும் அடித்து நொறுக்க தயாரான மக்கள் இந்த பூமியில் இல்லையா? பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஹலக அன்னி மாலியா. என்னை விட்டும் என்னுடைய செல்வங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. நான் சேர்த்து வைத்த அதிகாரங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது.
அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஹுதூஹு ஃபகுல்லு சும்மல் ஜஹீம ஸல்லு, அவனை பிடியுங்கள், விலங்கிடுங்கள், அவனை அப்படியே நரகத்திலே கொண்டு போய் தூக்கி வீசுங்கள். அவன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவான். மரண தருவாயில் வாய்ப்பு கேட்டான், வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. மறுமையில் அந்த வாய்ப்பை பார்த்துவிட்டு கேட்டான், வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. மூன்றாவது ஒரு நிலை, அவன் அப்படியே நரகத்திலே தூக்கி வீசப்படுகிற நேரம் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அந்த நரகத்திலே அவர்கள் தூக்கி வீசப்பட்டவுடன் அவர்கள் கூச்சல் போட்டு கத்த ஆரம்பிப்பார்கள். அந்த நரகத்தினுடைய வேதனையை தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது, அவருடைய தோள்கள் எல்லாம் கருகி போகிற பொழுது குல்லமா நவஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரா, அவருடைய தோள்கள் கருகி போகிற போதெல்லாம் அல்லாஹ் தஆலா புது புது தோள்களை கொடுத்து கொண்டு அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டே வைப்பான், அனுபவித்துக் கொண்டே இருக்கச் செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாருக்கும் நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு இருக்கிறதே, அந்த நெருப்பு 70 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதிலே ஒரே ஒரு பகுதியைத்தான் மக்களே நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். 69 பகுதிகள் நீங்கள் பயன்படுத்தவில்லை. அல்லாஹு தஆலா அதை தண்டிப்பதற்காக நாளை மறுமையில் பயன்படுத்துவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், இந்த ஒரு பகுதி நெருப்பே எங்களுக்கு போதுமாக இருக்கிறது, இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் எரித்தளித்து தண்டிக்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பார்ப்பதை போன்று ஒவ்வொன்றும் அது போன்ற உஷ்ணத்தை வெளிப்படுத்தும் மக்களே, தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு படி மேலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திலே கடைசியாக ரொம்ப சொஃப்டான வேதனை, நாம் சொஃப்ட் என்று சொல்லுவோமே, குறைஞ்ச கட்ட வேதனை அபூ தாலிபுக்கு கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா செருப்பால் ஆன ஒரு பாதனை அணிவிக்கப்படும். அந்த பாதனையை அவர் அணிந்தால் மூளை கொதிக்கும் என்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். மூளை கொதிக்கும். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கேட்கிறான், ஃபமா அஸ்பஹும் அலன்னார், மக்களே, மனிதர்களே, இந்த நரகத்தை நீங்கள் எப்படி தாங்கி பிடிக்க போகிறீர்கள்? இந்த நரகத்தை நீங்கள் எப்படி தாங்கி பிடிக்க போகிறீர்கள்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்பொழுது அந்த மக்கள் வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, ரொம்பவும் கூச்சல் போட்டு கத்த ஆரம்பிப்பார்கள். என்ன சொல்லுவார்கள்? ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்தில் செய்யாமல் வந்த நல்ல அமல்களை செய்துவிட்டு வாடுகிறோம். இந்த நரகத்தை விட்டு எங்களை நீ கொஞ்சம் வெளியேற்றி விடு யா அல்லாஹ். காலத்தினுடைய பெருமதி அன்பார்ந்தவர்களே, காலத்தின் பெருமதி. இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் எனக்கு தொழில் பெரிது என்று தொழிலின் பக்கம் ஆசைப்பட்டவன். தர்மம் செய்வதற்காக அழைக்கப்படுகிற பொழுதெல்லாம், தர்மம் செய்வதற்கான வாய்ப்புகள் கேட்கப்படுகிற போதெல்லாம் தர்மம் செய்கிற உணர்வே இல்லாமல் இந்த உலகத்தில் பொருளாதாரம் என்று சேர்த்து வைத்தவன் அல்லாஹ்விடத்தில் கடைசியாக கருதுவான், கத்துவான், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் என்னை மீட்டி அனுப்பினால் நானும் தர்மம் செய்த நல்லவர்கள் ஒருவராக வருவேன். யா அல்லாஹ், நாங்கள் செய்யாமல் வந்தோம். யா அல்லாஹ், நரகத்தை விட்டு எங்களை நீ வெளியேற்றினால் நாங்கள் கண்டிப்பாக நல்லமல் செய்வோம். யா அல்லாஹ். அந்த நேரத்தில் கேட்கப்படும், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். சொல்லுங்கள், உங்களினுடைய வாழ்வில் நீங்கள் சிந்தித்துணர்ந்து நடக்கிற அளவுக்குண்டான கால எல்லையில் அல்லாஹ் உங்களை வாழ வைக்கவில்லையா? அல்லாஹு தஆலா கேட்பான். அந்த சந்தர்ப்பத்தில் கேட்கப்படும் இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் ஆழ் மனதிலே கொஞ்சம் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் கேட்கப்படுகிற கேள்வியாக வைத்திருக்கிற மிக முக்கியமான கேள்வி, ஒவ்வொருவரும் அவன் சிந்தித்து உணர்ந்து நடக்கிற அளவுக்குண்டான கால எல்லையில் இந்த மனிதனை நாம் வாழ வைக்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். எத்தனையோ உபதேசங்கள், எத்தனையோ ஹுத்பாக்கள் அல்லாஹ் தஆலா மீண்டும் அவனிடத்திலே கேட்கிற ஒரு கேள்வியாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். வஜாஅகுமுன் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய யாரும் உங்களுடைய வாழ்நாளில் வரவில்லையா?
யாரும் வரவில்லையா? இது நல்லது, இது கெட்டது, இது பாவமானது, இதை விட்டுவிடு என்று போதனை செய்வதற்குண்டான ஒரு மனிதர் உன்னுடைய வாழ்நாளில் வரவில்லையா? உன்னுடைய வீட்டினுடைய வாசலை தட்டவில்லையா? உனக்கு உன்னுடைய செல்போனின் ஊடாக உனக்கு அறிவுரை செய்யவில்லையா? ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் தஆலா உனக்கு பாடமாக நடத்துவதற்கென்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற எந்த மக்களும் உன்னுடைய வாழ்நாளில் வரவில்லையா? என்ன செய்து கொண்டு வாழ்ந்தாய்? இப்பொழுது நீ வந்து காலத்தினுடைய பெருமதியை உணர்ந்ததினால் நீ கேட்கிற கேள்வி, யா அல்லாஹ் எங்களை இந்த நரகத்தில் விட்டு வெளியேற்றினான். நாங்கள் கண்டிப்பாக அமல் செய்கிறோம். அந்த மக்கள் சொல்லுவார்கள், சூரா அல் முல்க் அல்லாஹ் பதிவு செய்கிறான், சஅலஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிகும் நதீர். நரகத்தினுடைய காவலாளிகள் கேட்பார்கள், உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய யாரும் வரவில்லையா? அவர்கள் சொல்லுவார்கள், காலூ பலா, ஆம் அவர்கள் வந்தார்கள் தான், கத் ஜாஅனா நதீர் ஃபக்கذبனா, அதை நாங்கள் பொய்ப்பித்தோம். ஒவ்வொரு செய்தியும் வருகிற பொழுது நாங்கள் பொய்ப்பித்தோம். அல்லாஹு தஆலா இப்படி கொண்டு வருவான், இப்படி செய்வான், அப்படி செய்வான் என்று ஒவ்வொரு கட்டளைகளையும் இந்த உலகத்துக்கு பாடம் நடத்துகிற பொழுதெல்லாம் ஃபக்கذبனா, அதை நாங்கள் பொய்ப்பித்தோம். படைத்த அல்லாஹ் எதையுமே அருளவில்லை என்பதாக நாங்கள் சொன்னோம். இப்படியா? சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுவார்கள், وَقَالُوا لَوْ كُنَّا نَسْمَعُ أَوْ نَعْقِلُ مَا كُنَّا فِي أَصْحَابِ السَّعِيرِ. சொல்லப்பட்ட உபதேசங்களை எல்லாம் நாங்கள் செவிதாழ்த்தியோ அல்லது சிந்தித்துணர்ந்திருந்தாலோ இப்படிப்பட்ட நரகவாதிகளாக நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். உண்மையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் திருந்தோடும் என்று சொன்னால் அவனுடைய காதில விழுகின்ற உபதேசங்களை அவன் காது தாழ்த்தி கேட்கணும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு என்பதனால் தான் இந்த உபதேசம் இந்த பொன்னான நேரத்தில் உங்களுடைய காதுகளை வந்து எட்டுகிறது, என்னுடைய உள்ளத்தை வந்து தட்டுகிறது. ஆனால் இந்த உபதேசங்கள் ஒவ்வொன்றையும் நான் எடுத்துணர்ந்து நான் சிந்தித்தால் மாத்திரம்தான் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகும். இல்லை என்றால் முடியாது. அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் செவியேற்று அல்லது சிந்தித்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நரகவாதிகளாக நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். அல்லாஹு அக்பர். எங்க போய் நிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது லாபிசீன ஃபீஹா அஹ்காபா என்கிறான் அல்லாஹ் தஆலா. நரகத்தில் அவர்கள் யுகங்களாக இருப்பார்கள், யுகங்களாக இருப்பார்கள். ஒரு யுகம் என்பது எவ்வளவு என்பதில் ஒவ்வொரு மக்களிடத்திலும் கருத்து வேறுபாடுகள் இன்று வரைக்கும் இருக்கிறது. மனிதன் யுகங்களாக அதில் தரிப்பான் என்று சொன்னால் வெறுமனே ஒரு கிச்சன்ல இருந்து அப்படியே பெட்ரூமுக்கு போற மாதிரி அல்லது பாத்ரூமுக்கு போற மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளங்கள்ல மாறி போயிட்டு. அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டா எப்படியோ அனுப்பிடுவான் சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் ஈமான் கொண்ட கடைசி மனிதனாக சொர்க்கத்துக்கு போயிடலாமே. அல்லாஹு தஆலா என்னை மன்னிக்காமல் தண்டித்து விட்டால் எத்தனையோ மனிதர்கள் அவனுக்காக வேண்டி நின்று வணங்கி இபாதத்து செய்து வணக்க வழிபாடுகளில் பங்கெடுத்து பாவங்களில் இருந்து தூரமாகிற பொழுது நான் பாவத்தில் மூழ்குகிறேன். அவனும் நானும் சமனாகி விடுவேனா? ரப்பு என்னை அப்படியே தண்டித்து விட்டால் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு மனிதர் ஒரு கோடி கணக்கில் காசை கொண்டு வந்து கொட்டிட்டு ஒரு 5 செகண்ட் இந்த நெருப்புக்குள்ள கொஞ்சம் பத்திட்டு நீங்க வாங்க, மொத்த செலவை நாங்க எடுக்கிறோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் போவானா? 5 கோடி இல்லடா 10 கோடி இல்லடா எத்தனை கோடியை நீ கொண்டு வந்து கொட்டினாலும் மாறி கேட்பான், என்ன உனக்கா லூசு இல்லை எனக்கா லூசுன்னு கேட்பான். மாறி கேட்பானா இல்லையா? யாருக்குடா பைத்தியம் அப்படின்னு கேட்பானா இல்லையா? அந்த நரக நெருப்புல போட்டால் அந்த நரக நெருப்பு எவ்வளவு காலம் என்றே தெரியாது. அல்லாஹ் சொல்கிற வார்த்தை யுகங்களாக அந்த நரகத்திலே அவர்கள் தரிப்பார்கள் என்றால் உறவுகளை நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு ஆழமாக யோசிக்க வேண்டும், எவ்வளவு நிதானமாக சிந்திக்க வேண்டும்.
அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ், ஒவ்வொரு ஆத்துமாவும் நாளைய ஒரு நாளுக்காக வேண்டி எதை சம்பாதித்து வைத்திருக்கிறது என்பதை அந்த ஒவ்வொரு ஆத்துமாவும் ரொம்ப தெளிவாக நோட்டமிட்டு பார்த்து கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்லிவிட்டு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த அல்லாஹுவை அஞ்சிற பாடத்தை தான் அல்லாஹு தஆலா நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது, உங்களுக்கு முன்னுக்கு இருந்தவர்களுடைய வாழ்க்கையில நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் அல்லாஹ் சொல்கிற வார்த்தையில அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சதாரிகளாக மாறலாம். இப்ப நான் கடந்து வந்துட்டேன் இந்த ரமலானுடைய பொன்னான காலங்களை. திறக்கப்பட்ட எந்த வாயிலும் அடைக்கப்படாது என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு உன்னதமான நாட்களை நான் முடிக்கப் போகிறேன். ஷைத்தான் விலங்கிடப்பட்டு விட்டான். எனக்கு அமல் செய்வதற்கான வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி தந்த அந்த உன்னதமான நாட்களை நான் இப்பொழுது முடிவுக்கு கொண்டு வரப் போகிறேன். உண்மையில் நோன்பு ஒரு கேடயம் அப்படி என்று சொன்னால் உறவுகளே, நாங்கள் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. அல்லாஹ் சுவர்க்கத்தினுடைய வாயிலை திறந்து நரகத்தினுடைய வாயிலை அடைத்து ஷைத்தானையும் விலங்கிட்டதற்கு பின்னாடி நோன்பு ஒரு கேடயம் என்று சொன்னால் அந்த கேடயத்திற்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது, வெளியும் இருக்காது. ஒருவனை கட்டி போட்டுட்டு அடித்தால் அவனை வீரன் என்று சொல்ல மாட்டோம், நேருக்கு நேராக மோத வேண்டும். அப்படி என்றால் நோன்பு ஒரு கேடயம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது இந்த ரமலானில் அந்த கேடயத்தை தயார்படுத்தினால் ஏனைய 11 மாதத்தில் ஷைத்தானோடு அவன் நேரடியாக போராடப் போகிறான். அவனுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு மிக பெருமதியான ஒன்றுதான் இந்த நோன்பு. அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அதனால் தான் இந்த கேடயத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதில் தான் என்னுடைய இந்த காலத்தை நான் பயன்படுத்திய விடயம் எனக்கு புரிய வரும். இந்த காலத்தினுடைய பெருமதியை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறேன் என்கிற செய்தி எனக்கு புரிய வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோள் புஜத்தை தட்டி சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு வழிப்போக்கனாக அல்லது ஒரு பரதேசியாக வாழ்ந்துட்டு போங்க, பரதேசியாக வாழ்ந்துட்டு போங்க என்ற வார்த்தை அவருக்கு உபதேசம் செய்தார்கள். அவர் காலை பொழுதை அடைகிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உபதேசத்தை செய்த காலத்தில் இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தையாக, அவர் பெரும்பாலும் பயன்படுத்திய வார்த்தையாக, இதா அஸ்பஹ்த ஃபலா தன்தலிர் ஸபாஹ், நீ காலை பொழுதை அடைந்தால் ஃபலா தன்தலிர் மஸா, நீ மாலை பொழுதை எதிர்பார்க்காதே. ஒய்தா அம்சைத, நீ மாலை பொழுதை அடைந்தால் ஃபலா தன்தலிர் மஸா ஃபலா தன்தலிர் ஸபாஹ், காலை பொழுதை நீ எதிர்பார்த்து விடாதே. ஹுத் மின் ஸிஹ்ஹதிக லிமர்திக், உன்னுடைய நோய்க்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியமான காலத்தை நீ பயன்படுத்திக் கொள். உனக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி உன்னுடைய வாழ்க்கையை நீ பயன்படுத்திக் கொள். அப்படி என்று சொல்லுகிற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அந்த உபதேசத்திற்கு பின்னாடி அந்த மக்கள் எடுத்து நடந்தார்கள் என்று சொன்னால், உறவுகளே, காலத்தினுடைய பெருமதியை நாங்கள் உணர வேண்டும். எந்த ஒரு காலமும் எந்த ஒரு நேரமும் எனக்கும் உங்களுக்கும் பெருமதியான ஒன்றாக தெரிய வேண்டும். அல்லாஹ் காபிர்களை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கிற பொழுது இந்த உலகத்தை அவர்கள் சர்வசாதாரணமாக புசித்துக் கொண்டு உண்டு கொண்டு தூங்கி எழுந்து கொண்டு அவருடைய சிந்தனைகளை மறந்து கொண்டு வாழுகிற கூட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த கூட்டம் அல்ல நாங்கள். எங்களுக்கென்று ஒரு ரப் இருக்கிறான், எங்களுக்கென்று தூதர் வந்திருக்கிறார், எங்களுக்கென்று கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அது புனிதமிக்க அல் குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதரின் பொன்னான வாழ்க்கை வழிமுறையும் அல்லாஹ்வுடைய தூதரின் பொன்னான வார்த்தைகளும், அந்த வார்த்தைகளூடாக படிப்பினை பெற்று பக்குவமாக நடக்கிற நல்லுள்ளம் கொண்ட உறவுகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதற்கான பயிற்சி பாசறையாக நான் கடந்து வந்த இந்த ரமலானுடைய நாட்களை நாங்கள் பயன்படுத்தி தயாராக்கிக் கொள்வோம். அவனுக்காக வேண்டி தியாகம் செய்கிற உணர்வோடு வாழுவோம்.
அவனுக்காக வேண்டி எப்படி இந்த ரமலானுடைய காலப்பகுதியில் நான் இவ்வளவு மும்முரமாக செயற்பட்டு இரவு தொழுகையில் நின்று வணங்கினேனோ, ஒவ்வொரு தொழுகையையும் ஒவ்வொரு ஃபர்லான வணக்கங்களையும் தவறவிடக்கூடாது என்பதில் நான் கண்ணும் கருத்துமாக இருந்தேனோ, எந்த ஒரு ரமலானுடைய நோன்பையும் பிடித்தாலும் ஒரு ஹராத்தை செய்திடக்கூடாது என்று நான் அந்தளவு பயந்து கொண்டேனோ, அது போல ஏனைய நாட்களில் நான் கடந்து வருகிற பாதைகளாக இந்த நாட்களை நாங்கள் மாற்றுவோம், பேணுதலாக நடப்போம். வல்லவன் அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலத்தை வெறுமனே கடந்து வந்தோம் என்ற உணர்வோடு இல்லாமல் பேணுதலாக இந்த காலத்தினூடாக படிப்பினை பெற்ற நல்லுள்ளம் கொண்ட உறவுகளாக அல்லாஹு தஆலா மாற்றி அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.